நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் கருத்து நிறைந்த ஒரு அருமையான காணொளியை நாம் இப்போ இங்கே பார்க்க போகிறோம். இன்னமுமே கிராமங்களில் ஏதோ ஒரு பிரச்சனை, அது கணவன் மனைவிக்கு உள்ள பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை கிராமங்களில் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், அங்கே சில பெரிய மனிதர்கள் தீர்ப்பு சொல்வார்கள். அதாவது பிரிஞ்சு போயிடக்கூடாது. இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படின்னா அவங்க பிரிஞ்சு போயிடாமல் அவங்களுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு என்னெல்லாம் அவங்களால பேசி சமாளித்து அவங்கள பிரச்சனையை சரி பண்ணி சேர்த்து வைக்க முடியுமோ அந்த மாதிரி சேர்த்து வைப்பாங்க. 99% அவங்கள பிரித்து விட்டுறன்னு நினைக்க மாட்டாங்க. எப்படியாவது அவங்க கணவன் மனைவியை சேர்த்து வச்சுருவோம் அப்படின்னு அதற்குண்டான செயல்களில் ஈடுபட்டு சேர்த்து வச்சுருவாங்க. எப்போவுமே பிரித்து வைக்கிறவங்களுக்கு மரியாதை இருக்காது, சேர்த்து வைக்கிறவங்களுக்கு தான் மரியாதை. தான் செய்கிற செயலை வைத்துத்தான் ஒருவருக்கு மரியாதை இங்கே கிடைக்கும். அப்படிங்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு காணொளியை நாம் இங்கே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்களும் இணைந்து பயனடைய விரும்பினால் 9994104160 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் குவாலிஃபிகேஷனை அனுப்பி வையுங்கள். உடனடியாக விரிவான தகவல்கள் கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு ஒரு பெரிய நகரம், அந்த நகரத்தில் ஒரு தையல் தைக்கிறவர் உட்காந்து தச்சுக்கு இருக்கிறாரு. அழகாக பளபளன்னு ஒரு கத்திரிக்கோலை எடுக்கிறாரு. அழகான ஒரு புது துணியை எடுக்கிறாரு. கட 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 கடன்னு வெட்டுறாரு. கத்திரிக்கோலை காலடியில் போட்டுட்டு தைக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஊசி எடுக்கிறாரு. அவர் தலையில் ஒரு தொப்பி மாட்டியிருக்காரு. அந்த தொப்பியிலேருந்து ஊசி எடுக்கிறாரு. அழகாக அதை தைச்சிட்டு திரும்ப அந்த ஊசியை எடுத்து அந்த தலையில் உள்ள தொப்பியில் மாட்டிக்கிறாரு. இப்போ இது ரெண்டையுமே அவருக்கு பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அவரோட பையன், சின்ன பையன் கேட்குறான், அப்பா இந்த கத்திரிக்கோழி எவ்வளோ விலை, எவ்வளோ பெருசாக இருக்குது, எப்படி பளபளன்னு அழகாக இருக்குது, இந்த கத்திரிக்கோலை காலுக்கிட்ட போட்டிருக்கிறிய சின்னூண்டு ஊசி, அதுங்க ரொம்ப கம்மியான விலைக்கு கிடைக்கக்கூடிய ஊசி, அதை தூக்கி தலையிலே வச்சுக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறான். ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, அதுவாப்பா இந்த கத்திரிக்கோள் நீ சொல்கிற மாதிரி பளபளன்னு அழகாக இருக்குது, விலை கூட உள்ள சாதனம்தான். ஆனால் அது செய்கிற வேலை என்ன, அழகாக இருக்கிற துணியை கட் பண்ணி பிரித்து விடுது. அதே மாதிரி இந்த ஊசி ரொம்ப சின்ன பொருள் தான், ரொம்ப மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய அந்த பொருள் தான் இந்த ஊசி. ஆனால் அது என்ன செய்யுது, பிரிஞ்சிருக்கிறதையெல்லாம் ஒன்று சேர்க்குது. அதனால தான் அதுக்கு மதிப்பு கூட. அதை நான் தலையில் வச்சுருக்கேன். அதாவது ஒருத்தர் சின்னவங்களாக இருக்கிறாங்க, பெரியவங்களாக இருக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. அவங்க என்ன செயல் செய்கிறாங்களோ அதை வச்சு தான் அவங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த பையன் சொல்கிறேன், ஆமாப்பா நீங்கள் சொல்கிறது ரொம்பவே எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக நாம் நல்ல செயல்களையே செய்வோம், மதிப்பு மிக்க மனிதர்களாக வாழுவோம் அப்படின்னு இந்த குழந்தை சொல்லுது. அந்த குழந்தை சொல்ல சொல்ல அழகாக உட்காந்து அவர் கேட்டுட்டு சந்தோஷமாக சிரிக்கிறாரு. அப்படித்தானே மனிதர்களே, நாமளும் இங்கே மனிதர்களாக பிறந்து ஒருத்தரும் எத்தனையோ கஷ்டப்பாடுகளுக்கு இடையில் நாம் நம்மளுடைய இந்த வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டு வரோம். அப்படி இருக்கும்போது நம்மளால் முடிஞ்ச அளவு நல்ல விஷயங்களை மட்டுமே செய்வோம். இந்த பிரித்து விடுறது, களைச்சி விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வேண்டாம். எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன சின்ன தவறுகள் செய்கிறது இயல்பு, மனிதர்களுடைய இயல்பு அது. ஆனால் இது தவறு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக நாம் அதை திருத்திக்கிடுவோம். நல்ல விஷயங்களை செய்வோம், நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.